நீங்க கெமிஸ்ட்ரி லேப்ல எப்படாவது கவனிச்சிருக்கீங்களா? ஒரு டெஸ்ட் டியூப்ல இருக்கிற அந்த பர்பிள் கலர் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்யூஷன்ல எத்தனால் மாதிரி ஒரு ஆல்கோஹால ஒரு 2 சொட்டு ஆட் பண்ணா போதும். ஒரு மேஜிக் மாதிரி அந்த பர்பிள் கலர் அப்படியே காணாம போயிடும். அது மட்டும் இல்ல, கொஞ்ச நேரத்துல ஒரு மாதிரி புளிப்பான வினிகர் வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த நிற மாற்றமும் அந்த புது வாசனையும் எப்படி வருதுன்னு பாவே யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு நாம யூனிட் 8 ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்லேருந்து அந்த மேஜிக் பின்னாடி இருக்கிற சயின்ஸை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நம்மளோட டாபிக் மெத்தட்ஸ் ஆஃப் பிரிப்பரேஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். ஆமா, அவங்க சொன்னது ரொம்ப சரி. இந்த டாபிக்க புரிஞ்சிக்கிறது வெறும் எக்ஸாம்க்காக மட்டும் இல்ல. இது கெமிஸ்ட்ரியில கண்ட்ரோல் மற்றும் டிசைனை பத்தி கத்துக் கொடுக்குது. ஒரு மூலக்கூறை எப்படி நாம நினைச்ச மாதிரி மாத்துறது, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பெரிய காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல்ஸ, உதாரணத்துக்கு மருந்துகளை உருவாக்குறதுன்னு எல்லாத்துக்கும் இதுதான் ஃபவுண்டேஷன். ஆல்கஹால்ஸ், ஆல்டிஹைட்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் இதுக்குள்ள இருக்கிற அந்த நெருங்கிய தொடர்பை புரிஞ்சுக்கிட்டா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ரொம்ப சுலபமாகிடும். அருமை. அப்போ கார்பாக்சிலிக் ஆசிடை தயாரிப்பதற்கான முதல் படி என்ன? இது ரொம்ப ஒரு சிக்கலான செயலா? இல்லவே இல்ல. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது பெரும்பாலும் ஒரு ஆக்சிடேஷன் ப்ராசஸ். அதாவது நம்ம மத்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை எடுத்துக்கிட்டு அதை ஒரு ஸ்டெப் அப் ப்ராசஸ் மூலமா கார்பாக்சிலிக் ஆசிடா மாத்துறோம். ஸ்டெப் அப் ப்ராசஸ்னா அதை கொஞ்சம் கற்பனை பண்ற மாதிரி சொல்லுங்களேன். அதுக்கு மேல இருக்கிற படியில பிரைமரி ஆல்கஹால், அதுக்கும் மேல ஆல்டிஹைட், அந்த ஏணியோட உச்சியில கடைசி படியில கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கு. நம்மளோட வேலை சரியான ஸ்டார்டிங் மெட்டீரியலை தேர்ந்தெடுத்து இந்த ஏணியில ஏறி உச்சிக்கு, அதாவது கார்பாக்சிலிக் ஆசிடுக்கு போறது தான். ஓகே, இந்த ஆக்சிடேஷன் லேடர் அனாலஜி நல்லா புரியுது. ஒவ்வொரு படியும் ஒரு கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். உண்மையில மாலிகுலர் லெவல்ல, அணுக்கள் அளவுல அங்க என்ன நடக்குது? உண்மையில அங்க என்ன நடக்குதுன்னா, நாம ஒரு கார்பன் அணுவோடு இணைந்து இருக்கிற C-H பாண்ட்ஸை உடைச்சு அந்த இடத்துல C டபுள் பாண்ட் O பாண்ட்ஸை உருவாக்குறோம். அதாவது மாலிக்யூல்ல ஆக்சிஜனோட அளவை அதிகப்படுத்துறோம். அதனால தான் இதுக்கு பேரு ஆக்சிடேஷன். இது இல்லாம வேற வழியும் இருக்குன்னு சொன்னீங்கல்ல? ஆமா, இந்த ஏணி மாதிரி இல்லாம சின்ன சின்ன துண்டுகளை ஒட்டி ஒரு புது மூலக்கூறை உருவாக்குற வழிகளும் இருக்கு. அதுக்கு கிரிக்னார் ரியேஜென்ட் கூட CO2 சேர்ப்போம். அத பத்தி அப்புறம் பார்க்கலாம். அப்போ எக்ஸாம்ல ஒரு வரியில அந்த கான்செப்டை டிஃபைன் பண்ணணும்னா எப்படி சொல்லலாம்? ரொம்ப முக்கியமான கேள்வி. இதோட ஆங்கர் டெஃபினிஷன் இதுதான். Carboxylic acids are prepared primarily by oxidation of primary alcohols, aldehydes, or alkyl benzenes, by hydrolysis of nitriles or esters, or by carboxylation of Grignard reagents. இந்த ஒரு வரியில நாம இன்னைக்கு பார்க்க போற எல்லா மெத்தட்ஸும் அடங்கியிருக்கு. சரி, இந்த ஆக்சிடேஷன் லேடர் விஷயத்துல மாணவர்கள் பொதுவா என்ன தப்பு பண்ணுவாங்க? எங்க கன்ஃபியூஷன் வரும்? ஒரு பொதுவான ஆனா ரொம்ப முக்கியமான குழப்பம் என்னன்னா, செகண்டரி ஆல்கஹால்ஸை ஆக்சிடைஸ் பண்ணா கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும்னு நினைப்பாங்க. அது ஒரு பெரிய தப்பு. செகண்டரி ஆல்கஹால்ஸை நீங்க ஆக்சிடைஸ் செஞ்சா அது ஏணியில பாதியிலே நின்றும். பாதியிலையா? ஆமா, அதாவது கீட்டோன்ஸ் மட்டும்தான் கிடைக்கும், கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் கிடைக்காது. பிரைமரி ஆல்கஹாலை மட்டும்தான் அந்த ஏணியோட உச்சி வரைக்கும் கொண்டு போக முடியும். இதை நீங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு நிமிஷம், ஏன் அப்படி? ஏன் செகண்டரி ஆல்கஹாலால அந்த கடைசி படிக்கு போக முடியல? இதுக்கு வெறும் மனப்பாடம் பண்ண வேண்டிய ரூலா, இல்ல இதுக்கு பின்னாடி காரணம் இருக்கா? அருமையான கேள்வி. இது வெறும் ரூல் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான கெமிக்கல் ரீசன் இருக்கு. இது ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கிற கார்பன்ல, அதாவது ஆல்பா கார்பன்ல எத்தனை ஹைட்ரஜன் இணைஞ்சிருக்குன்றத பொறுத்தது. ஓஹோ, ஆல்பா ஹைட்ரஜனா? அது கொஞ்சம் விளக்குங்களேன். பிரைமரி ஆல்கஹால்ல RCH2OH, அந்த ஆல்பா கார்பன் கூட 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா? ஆமா, 2 இருக்கு. அதனால அது 2 தடவை ஆக்சிடைஸ் ஆக முடியும். முதல்ல ஒரு ஹைட்ரஜனை இழந்து ஆல்டிஹைடா மாறும், அப்புறம் 2வது ஹைட்ரஜனையும் இழந்து கார்பாக்சிலிக் ஆசிட் வரைக்கும் போகும். ஆனா செகண்டரி ஆல்கஹால்ல RCHOHRன்னு அந்த ஆல்பா கார்பன்ல ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கு. ஓ, ஒண்ணுதான் இருக்கா? ஆமா, அதனால ஒரு தடவை மட்டும் ஆக்சிடைஸ் ஆகி அந்த ஒரு ஹைட்ரஜனை இழந்து கீட்டோனோட நின்னுடும். அதுக்கப்புறம் ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு அங்க ஆல்பா ஹைட்ரஜன் இல்ல. ஆக ஒரு மாலிக்யூலோட ஸ்ட்ரக்சர் தான் அதோட ரியாக்ஷனை தீர்மானிக்குது. ஸ்ட்ரக்சர் டிக்டேட்ஸ் டெஸ்டினி. வாவ், இது ரொம்ப ஆழமான விஷயம். மூலக்கூறோட அமைப்பு தான் அதோட விதியை எழுதுதுன்னு சொல்றீங்க. சரி, இந்த ஆக்சிடேஷன் இல்லாம ஒரு மூலக்கூறை அப்கிரேட் பண்றதுக்கு பதிலா புதுசா ஒரு கார்பன் ஆட்டமை சேர்த்து கார்பாக்சிலிக் ஆசிட் உருவாக்க முடியுமா?
நிச்சயமா முடியும். அதுக்கு தான் கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டை பயன்படுத்துறோம். இது ஒரு கார்பன் செயினை நீளமாக்கி, அதாவது ஒரு கார்பனை அதிகப்படுத்தி கார்பாக்சிலிக் ஆசிட உருவாக்குற ஒரு சக்தி வாய்ந்த வழி. கிரிக்னார்ட் ரியேஜென்ட் அது எப்படி வேலை செய்யுது? நீங்க சொல்றது சரிதான். கிரிக்னார்ட் ரியேஜென்ட் ரொம்ப பவர்ஃபுல். அத நாம கார்பன் டை ஆக்சைடு, அதாவது ட்ரை ஐஸ் கூட ரியாக்ட் பண்ண வைப்போம். இப்போ ஒரு மென்டல் மூவி மாதிரி இத கற்பனை செஞ்சு பாருங்க. ஓகே, ஐம் ரெடி. உங்க முன்னாடி ஒரு ரியாக்ஷன் வெசல் இருக்கு. அதுக்குள்ள ஈத்தர் சால்வெண்ட்ல கரைக்கப்பட்ட கிரிக்னார்ட் ரியேஜென்ட் இருக்கு. இப்போ நீங்க அதுல கொஞ்சம் கொஞ்சமா நொறுக்கப்பட்ட ட்ரை ஐஸ, அதாவது சாலிட் கார்பன் டை ஆக்சைட போடுறீங்க. போட்ட உடனே ஒரு சிஸ்ன்ற சத்தத்தோட CO2 கேஸ் ஈத்தர்ல கரையும். உடனே ஒரு ஒயிட் பிரசிபிடேட் உருவாக ஆரம்பிக்கும். ஒயிட் பிரசிபிடேட்டா? அது என்னது? அது ஒரு மெக்னீசியம் சால்ட். ரியாக்ஷன் முடிஞ்சதும் இதுல நாம கொஞ்சம் ஆசிட சேர்ப்போம். இதுக்கு பேரு தான் ஆசிட் ஒர்க் அப். ஒரு நிமிஷம், ஒர்க் அப்னு சொன்னீங்களே, அது என்ன? அது ஒரு லேப் ஜார்கன் மாதிரி இருக்கு. நல்ல கேள்வி. ஒர்க் அப்ன்றது ரியாக்ஷனை நிறுத்தி நமக்கு தேவையான பியோர் ப்ராடக்ட அந்த ரியாக்ஷன் மிக்சர்ல இருந்து பிரிச்சு எடுக்கிற ப்ராசஸ். இங்க ஆசிட சேர்க்கும்போது அந்த மெக்னீசியம் சால்ட் உடைஞ்சு நமக்கு தேவையான லிக்விட் கார்பாக்சிலிக் ஆசிட் தனியா பிரிஞ்சு வரும். இப்படிதான் ஒரு கார்பன் அதிகமா இருக்கிற கார்பாக்சிலிக் ஆசிட நாம உருவாக்குறோம். இது கேட்கவே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு டவுட். கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ஸ் ரொம்ப சென்சிட்டிவ்னு சொல்வாங்களே, காத்துல இருக்கிற ஈரப்பதம் பட்டா கூட ரியாக்ட் ஆயிரும்னு. அப்போ இத ஒரு ரியல் லேப்ல பயன்படுத்துறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? நீங்க சொல்றது 100% உண்மை. இது ஒரு முக்கியமான சேலஞ்ச். கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ஸ் ரொம்ப ரியாக்டிவ். தண்ணி மேல அதுக்கு ஒரு தனி பிரியம். அதனால இந்த ரியாக்ஷனை செய்யும்போது நம்ம பயன்படுத்துற கிளாஸ்வேர், சால்வெண்ட் எல்லாமே துளி கூட ஈரப்பதம் இல்லாம அப்சல்யூட்லி ட்ரையா இருக்கணும். அன்ஹைட்ரஸ் கண்டிஷன்ஸ்ல தான் இதை செய்ய முடியும். அப்போ கஷ்டம் தானே? கஷ்டம்தான். ஆனா கிடைக்கிற ரிசல்ட் ரொம்ப வெலுது. அதனால தான் கெமிஸ்ட்ரில் இவ்ளோ ஜாகிரதை எடுத்து இதை செய்றாங்க. அப்போ இவ்ளோ கஷ்டப்பட்டு சேரதுக்கு காரணம், இது நிஜ வாழ்க்கையில அவ்வளோ யூஸ்ஃபுல்லா? இண்டஸ்ட்ரியில இது எங்க பயன்படுது? ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல பயன்படுது. நம்ம எல்லாருமே தலைவலிக்கு சாப்பிடுற ஆஸ்பிரின் மாத்திரை இருக்கே, ஆமா. அதோட மூலப்பொருள் சாலிசிலிக் ஆசிட். இந்த சாலிசிலிக் ஆசிட பெரிய அளவுல தயாரிக்கிறதுக்கு கிரிக்னார்ட் கார்பாக்சிலேஷன் மாதிரி ஒரு கார்பாக்சிலேஷன் முறையை தான் பயன்படுத்துறாங்க. நிஜமாவா? ஆமா, நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு காலத்துல வில்லோ மரப்பட்டையில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த சாலிசிலிக் ஆசிட இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமா லட்சக்கணக்கான டன் கணக்குல தயாரிச்சு உலகத்துக்கே மருந்து கொடுக்க முடியுது. அதுதான் இந்த முறையோட சக்தி. இன்கிரெடிபிள். அப்ப நாம இதுவரைக்கும் 2 வழிகளை பார்த்திருக்கோம். ஒன்னு ஆக்சிடேஷன், இன்னொன்னு கிரிக்னார்ட் சிந்தசிஸ். இது இல்லாம ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பிய மாத்தி கார்பாக்சிலிக் ஆசிட உருவாக்க முடியுமா? ஒரு ரெனோவேஷன் மாதிரி. முடியும். அதுக்கு ஹைட்ராலிசிஸ்னு ஒரு வழி இருக்கு. குறிப்பா நைட்ரைல்ஸ், RCN மற்றும் எஸ்டாஸ நாம ஹைட்ராலைஸ் செஞ்சு கார்பாக்சிலிக் ஆசிட்ஸை உருவாக்கலாம். நைட்ரைல்ஸ். அதுல கார்பனுக்கும் நைட்ரோஜனுக்கும் நடுவுல ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருக்குமே, அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. அதை எப்படி உடைக்கிறீங்க? சரியா சொன்னீங்க. நைட்ரைல் ஹைட்ராலிசிஸ ஒரு பூட்டு திறக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. RCNல இருக்கிற அந்த ட்ரிபிள் பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பூட்டு. அந்த பூட்டை திறக்க நமக்கு 2 சாவிகள் தேவை. ஒன்னு வாட்டர், இன்னொன்னு ஒரு கேட்டலிஸ்ட். அது ஆசிடா இருக்கலாம் இல்ல பேஸா இருக்கலாம். இந்த ரெண்டும் சேரும்போது அந்த ட்ரிபிள் பாண்ட் உடைஞ்சு அங்க ஒரு COOH குரூப் பொருந்திடும். அந்த CN குரூப் COOH குரூப்பா மாறிடும். தட்ஸ் a great analogy. பூட்டை திறக்கிற மாதிரி. சரி, எஸ்டர்ஸ்க்கு வருவோம். எஸ்டர்ஸ்னாலே எனக்கு ஃப்ரூட்டி ஸ்மெல் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த இனிப்பான வாசனை வர்ற ஒரு பொருளிலிருந்து புளிப்பான ஆசிட் எப்படி வருது? அதுவும் ஹைட்ராலிசிஸ் மூலமா தான். எஸ்டரை ஆசிட் இல்லைன்னா பேஸ் கூட சேர்த்து ஹீட் பண்ணும்போது அது உடைஞ்சு கார்பாக்சிலிக் ஆசிடும் ஆல்கஹாலும் கிடைக்கும். குறிப்பா பேஸை பயன்படுத்தி செய்யற எஸ்டர் ஹைட்ராலிசிஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்கு, சாப்பனிஃபிகேஷன். சப்போனிஃபிகேஷன். இது சோப்பு தயாரிக்கிற முறையாச்சே. எக்ஸாக்ட்லி. சோப்புன்றது என்ன? பெரிய ஃபேட்டி ஆசிட்ஸோட சோடியம் இல்லனா பொட்டாசியம் சால்ட் தான். தாவர எண்ணெயில இருக்கிறது பெரிய பெரிய எஸ்டர்ஸ். அத சோடியம் ஹைட்ராக்சைடு கூட சேர்த்து கொதிக்க வைக்கும்போது அது ஹைட்ரோலைஸ் ஆகி நமக்கு சோப்பும், சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட், கிளிசராலும் அண்ட் ஆல்கஹால் கிடைக்குது. நாம அன்றாடம் பயன்படுத்துற சோப்புக்கு பின்னாடி இருக்கிற கெமிஸ்ட்ரி இந்த எஸ்டர் ஹைட்ராலிசிஸ் தான். சூப்பர்ப்.
அப்போ நம்ம கிட்ட இப்போ 3 முக்கியமான மெத்தட்ஸ் இருக்கு. ஆக்சிடேஷன், கிரிக்னார்ட் கார்பாக்சிலேஷன் அண்ட் ஹைட்ராலிசிஸ். ஒரு கெமிஸ்ட் லேப்ல கார செய்யும்போது இந்த 3ல எதை தேர்ந்தெடுக்கணும்னு எப்படி முடிவு செய்வார்? எது a better method? இது ஒரு அருமையான பிராக்டிக்கல் கேள்வி. பெஸ்ட் மெத்தட் அப்படின்னு ஒன்னு கிடையாது. அது சூழலை பொறுத்தது. ஒரு கெமிஸ்ட் சில விஷயங்களை யோசிப்பா. 1. ஸ்டார்டிங் மெட்டீரியல் அவைலபிலிட்டி. என்கிட்ட கையில என்ன மூலப்பொருள் சுலபமா கிடைக்குது. சரி. 2. டிசையர்ட் ப்ராடக்ட். எனக்கு கார்பன் செயினை நீளமாக்கணுமா? அப்போ கிரிக்னார்ட் ரியாக்ஷன் தான் ஒரே வழி தானே. ஆமா, அதுக்கு அதான் வழி. 3. காஸ்ட் அண்ட் சேஃப்டி. கிரிக்னார்ட் ரியேஜென்ட் விலை அதிகமா இருக்கலாம், ஹேண்டில் பண்றதும் கஷ்டம். ஹைட்ராலிசிஸ் மலிவான வழி. கடைசியா ஈல்ட் அண்ட் சைடு ரியாக்ஷன்ஸ். எந்த வழியில எனக்கு அதிக அளவுல பியோர் ப்ராடக்ட் கிடைக்கும்? இதையெல்லாம் யோசிச்சு தான் சரியான வழியை தேர்ந்தெடுப்பாங்க. இது ஒரு செஸ் விளையாட்டு மாதிரி இருக்கு. ஒவ்வொரு அடியும் யோசிச்சு வைக்கணும். சரி, இப்போ எக்ஸாம்க்கு தயாராகிற மாதிரி நாம கத்துக்கிட்ட முக்கியமான பாயிண்ட்ஸை ஒரு முறை தொகுத்து பார்க்கலாமா? என்கிட்ட ஒரு பிரைமரி ஆல்கஹால் இருக்கு. அதை நான் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிடா மாத்தணும்னா? நீங்க ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், உதாரணத்துக்கு பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டை பயன்படுத்தினா போதும். அது நேரா அந்த ஆக்சிடேஷன் லேடர்ல ஏறி ஆல்டிஹைட் வழியா கார்பாக்சிலிக் ஆசிடா மாறிடும். ஓகே. ஆனா என்கிட்ட இருக்கிறது ஒரு செகண்டரி ஆல்கஹால்னா? அங்க நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அது ஆக்சிடைஸ் ஆகி கீட்டோனோட நின்னுடும். அது அந்த ஏணில கார்பாக்சிலிக் ஆசிட் வரைக்கும் போகாது. திஸ் இஸ் அ க்ரூஷியல் டிஸ்டிங்ஷன். ரைட். இது அந்த ஸ்ட்ரக்சர் டிக்டேட்ஸ் டெஸ்டினின்ற கான்செப்ட். இப்போ எனக்கு இருக்கிற ஸ்டார்டிங் மெட்டீரியலை விட ஒரு கார்பன் அதிகமா இருக்கிற கார்பாக்சிலிக் ஆசிட் வேணும்னா? அப்போ உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிரிக்னார்ட் ரியேஜென்ட் தான். கிரிக்னார்ட் ரியேஜென்ட்டை CO2 கூட ரியாக்ட் பண்ண வச்சா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு கார்பன் அதிகமுள்ள ஆசிட் கிடைக்கும். ஆஸ்பிரின் சிந்தசிஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெர்ஃபெக்ட். கடைசியா என்கிட்ட ஒரு நைட்ரைல், அதாவது RCN இல்லனா ஒரு எஸ்டர் இருக்கு. அப்போ ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் ஆட் வாட்டர் அண்ட் அ கேட்டலிஸ்ட். ஹைட்ராலிசிஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைச்சிடும். சோப்பு தயாரிக்கிற சப்போனிஃபிகேஷன் ரியாக்ஷனை இதுக்கு உதாரணமா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, கார்பாக்சிலிக் ஆசிட தயாரிக்கிறது ஒரு கெமிக்கல் கிச்சன்ல சமைக்கிற மாதிரி. நாம அப்கிரேட் பண்ணலாம் ஆக்சிடேஷன், புதுசா கட்டலாம் கிரிக்னார்ட், இல்லனா ரெனோவேட் பண்ணலாம் ஹைட்ராலிசிஸ். எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறோன்றது நம்ம கையில என்ன பொருள் இருக்கு, நமக்கு என்ன தேவைன்றத பொறுத்தது. சரியா சொன்னீங்க. நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அந்த ஆக்சிடேஷன் லேடர் உவமைதான். பிரைமரி ஆல்கஹால் ஆல்டிஹைட், கார்பாக்சிலிக் ஆசிட். செகண்டரி ஆல்கஹால்னா கீட்டோனோட நின்னுடும். அந்த ஸ்ட்ரக்சரல் டிஃபரன்ஸ் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. அண்ட் ஆஸ்பிரின் தயாரிப்புல கார்பாக்சிலேஷன் பயன்படுதுன்றது ஒரு மறக்க முடியாத ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள். நம்ம அன்றாட வாழ்க்கையோட கெமிஸ்ட்ரி எப்படி இணைஞ்சிருக்குன்னு காட்டுது. எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. நாம CO2, அதாவது ட்ரை ஐஸை பயன்படுத்தி கிரிக்னார்ட் ரியேஜென்ட்ல இருந்து கார்பாக்சிலிக் ஆசிட் தயாரிக்கிறோம். கார்பன் டை ஆக்சைடு ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸ், புவி வெப்பமயமாதலுக்கு ஒரு முக்கிய காரணம்னு நமக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை ஒரு பெரிய அளவுல பயன்படுத்தி வளிமண்டலத்துல, அதாவது அட்மாஸ்பியர்ல இருக்கிற CO2-வை பிடிச்சு அதை ஆஸ்பிரின் மாதிரி ஒரு மதிப்பு மிக்க பயனுள்ள கெமிக்கலா மாத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க. எதிர்காலத்துல ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி லேப்ஸ் ஒருவேளை கார்பன் கேப்சர் டெக்னாலஜியா மாறலாமா?